Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 22/11/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் 10 o'clock தான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ அப்படிங்கிறது க்ளோஸ் ஆச்சு. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ப்ரொவிஷனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னும் நீ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி விஎஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தது தமிழ்நாடு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷன், அதனை தொடர்ந்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த 2024 கவுன்சிலிங்கான கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க இப்போது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனை ப்ளஸ் ரிசல்ட்டையும் பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிடிஎஃப் 22/11/2024 இன்னைக்கு டேட்டில் இப்போது ஜஸ்ட் நவ் ரிலீஸ் பண்ண நீட் 2024க்கான ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு நீட் யூஜி கவுன்சிலிங் 2024 இஸ் நவ் அவைலபிள். அப்போ ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி 10 o'clock 22/11/2024 காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் பண்ணி மாலை 5 மணிக்கு ரிசல்ட்டு அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது எனி டிஸ்கிரிபியன்சி இந்த ரிசல்ட் மே இமீடியட்லி பி இன்ஃபார்ம்டு டு எம்சிசி டிஜிஹெச்எஸ் அப் டு 12 noon of 23/11/2024. இந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிபியன்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எம்சிசிக்கு நாளை மதியம் 12 மணிக்குள் தெரியப்படுத்த வேண்டும். எப்படின்னா த்ரூ த இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா mccresult@gmail.com. அதன் பிறகு 12 மணிக்கு மேலே ஆஃப்டர் விச் த ப்ரொவிஷனல் ரிசல்ட் வில் பி ட்ரீட்டட் as ஃபைனல். அப்போது அதற்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிபியன்சி இருந்தது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். அதன் பிறகு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது கருதப்படும். இந்த ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக கருதப்படும். த கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபர்தர் இன்ஃபார்ம்டு தட் த ப்ரொவிஷனல் ரிசல்ட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டிவ் இன் நேச்சர் அண்ட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது மாற்றத்திற்குட்பட்டது. இதனை கொண்டு எந்த விதமான உரிமையும் கோர முடியாது. allotted seat in the provisional result and the provisional result cannot be challenged before the court law. ஓகேங்களா? அப்போது ஃபைனல் ரிசல்ட் தான் வந்து இறுதியானது. இது வந்து மாற்றத்திற்கு உட்பட்டதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டிஸ்கிரிபியன்சி இருந்ததுன்னா நாளை மதியம் 12 மணிக்குள்ளே தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தாத பட்சத்தில் இந்த ரிசல்ட்டே இறுதியானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு அப்ரோச் த allotted காலேஜ். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ண பிறகு உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு கல்லூரியில் நேரடியாக போய் ஆஜராக வேண்டும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. எம்சிசி ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ண பிறகு எம்சிசி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண பிறகு உங்களுடைய ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு கல்லூரியில் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கொடுக்குற அதே நோட்டிஃபிகேஷன் தான். இப்போது ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிசல்ட்டினுடைய பிடிஎஃபை இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிடிஎஃப் தான் வந்து எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கண்டக்ட் பண்ண ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பிடிஎஃப். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 pages இருக்குது. இந்த 15 pagesல கிட்டத்தட்ட ஒரு 151 சீட்டு இன்க்ளூடிங் கவர்மெண்ட் காலேஜ், மதுரை எய்ம்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு 150+ சீட்ஸ் இருந்துச்சு. இந்த சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் அலாட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு ரிசல்ட்டை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கட் ஆஃப் என்ன, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் இருந்தது, அதுவும் அலாட் ஆயிடுச்சு.
அதே போல் மதுரை எய்ம்ஸில் ஒரு 4 சீட்டு என்னமோ இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருந்துச்சு பிடிஎஸ்ஸு, அதுவும் அலாட்டடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை எய்ம்ஸில் வந்து உங்களுக்கு 4 சீட்டு என்னமோ இருந்தது, அதுவும் அலாட் ஆயிடுச்சு. அப்போது எல்லா சீட்டுமே அலாட் ஆயிடுச்சு. இப்போது அலாட்மெண்ட் கிடைச்ச கேண்டிடேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதனுடைய இழப்பு அப்படிங்கிறது ஃபினான்சியலாகவும் சரி, நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க, அது திரும்ப கிடைக்காது. கவர்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்றார் போல் 55,000 ரூபா கட்டியிருப்பீங்க, இல்லைன்னா 60,000 ரூபா கட்டியிருப்பீங்க, அது திரும்ப கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் டியூஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்தராக லீகல் நோட்டீஸ் ஏதாவது வந்ததுனாலும் அதையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் சீட்டு கிடச்சவங்க கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஸ் எம்பிபிஎஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு இதை பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் இதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு என்னென்ன காலேஜுக்கு என்னென்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது, என்னென்ன கேட்டகிரிக்கு என்னென்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக போட்டுறேன். 15 பேஜஸ் இருக்குது. நீங்களும் யாராவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்கை போட்டு பாருங்கள். போட்டு உங்களுக்கு அலாட் ஆகிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கீழே சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ஸில் ராஜா முத்தையால் ஒரு சீட் இருந்துச்சு, அதுவும் அலாட் ஆகிடுச்சு. அதே போல் உங்களுக்கு பிடிஎஸ் ஆகட்டும் எம்பிபிஎஸ் ஆகட்டும் எல்லா சீட்டுமே வந்து உங்களுக்கு அலாட்டட். ஓகேங்களா? எதுவுமே நீ பெண்டிங் இல்லை. ஒருவேளை அலாட்டான சீட்டில் யாராவது மாணவர்கள் போய் சேராமல் இருந்தாங்கன்னா அது திரும்பவும் இன்னொரு ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுதான் இறுதி சுற்று. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றில் சீட்டு கிடச்சி சேராத மாணவர்களுக்கு ஃபினான்சியலாகவும் சரி, மற்றபடி அடுத்த ஆண்டு தேர்வு எழுத முடியாது. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் நேற்று 7 மணிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் சீட் இருந்தது, அதுவும் அலாட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் மதுரை இருந்துச்சு, அதுவும் உங்களுக்கு அலாட் ஆயாச்சு. ஓகேங்களா? ஓகே, பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.